ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் எவ்ரிவன். இன்றைக்கி என்ன வீலாகுன்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து என்னோட நேம் வந்து தக்ஷித் குமரன். இன்றைக்கி வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. சாட்டர்டே சண்டேன்றதுனால ஜாஸ்தி ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. இவனை எழுத சொன்னால் கொஞ்சம் பரவாயில்ல, இந்த எப்படி எழுதுவானோ அப்படின்ட்டு நினச்சேன். ஸ்டார்டிங்லலாம் வந்து ஸ்கூல் சேர்க்கும் போதே அவனே வந்து பண்ணுறதுனால எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. பட்டு சாட்டர்டே சண்டே நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்ததுனால கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகுறான். நான் கொஞ்சம் நேரம் க்ரேயான்ஸில் கலர் பண்ணிவிட்டு வரேன்ட்டு போகிறான். இல்லை கொஞ்ச நேரம் நீ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கலரிங் பண்ணுன்னு சொன்னேன். அகைன் வரான், பார்க்குறான். சரி நான் கொஞ்ச நேரம் படுத்துட்டு அதுக்கப்புறமா ஹோம்ஒர்க் பண்ணுறேன்னா சரின்ட்டு நானும் படுத்துக்கிடானே. அதுக்கப்புறம் அவனே எழுந்திரிச்சு போனான் எழுதுறேன்னு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அவன் என்ன நினச்சான்னு தெரியல, எனக்கு ஸ்கிப்பிங் கயிறு வேணும் அப்படின்ட்டு கேட்டான். சரிடா, உன் பர்த்டேக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். அப்புறம் வீட்டில் இருந்த ஒரு கயிறு எடுத்துக்கிட்டு ஸ்கிப்பிங் பண்ணுறேன்னு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தான். சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் பண்ணிடான்னு சொன்னேன். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி எப்படி ஹோம்ஒர்க் எழுதி வச்சேன்ற கதை. நீங்கள் உங்கள் வீட்டில் குட்டீஸை எப்படிலாம் ஹோம்ஒர்க் எழுதி வைப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை எவ்ரிவன்.